எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு இந்த பேரணியை ஆரம்பித்ததிலிருந்தே விமர்சனங்களும் குறைகளும் வந்தவனமாக இருக்கின்றன. அது ஏன் அந்த குறைகளும் விமர்சனங்களும் வருது? அதை போல சில சிரிப்பான சம்பவங்களும் நடந்தன. அதாவது புரட்சி தமிழனின் எழுச்சி பயணம், இதான் அவங்க வச்சிருக்கிற ஒரு வசனம். இந்த புரட்சி தமிழன் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது யாருங்க? உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், சத்யராஜ் அவர்களுக்கு. இது இன்னைக்கு நேற்று கொடுக்கப்பட்ட பட்டம் அல்ல, பல வருடங்களுக்கு முன்பாக அவருக்கு சினிமா வட்டாரங்களில் கொடுக்கப்பட்ட புனைப்பெயர். புரட்சி தமிழனின் எழுச்சி பயணம் அப்படின்னு சொன்ன உடனே மெயினாக எல்லாருமே நினைச்சது சத்யராஜ் அவர்கள் ஏதோ பேரணி ஆரம்பிக்கிறார் போல இருக்கு, பேரணி செல்கின்றார் அப்படின்னு நினைச்சாங்க. இரண்டாவது, கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பிக்கின்றது இந்த பேரணி அப்படின்னு சொன்ன உடனே சத்யராஜ் அவர்களும் கோயம்புத்தூர்காரு, அவரும் இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். ஆகையினால ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா ஒன்றா தான் இருந்துச்சு. சார் ரைட்டு, இது உண்மையிலேயே சத்யராஜ் அவர்களும் செல்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக சத்யராஜை பார்க்கலாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு பேரணியாக வருகிறார், அவரை நேரடியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் ஆர்வமாக இருந்ததாகவும், கடைசியில் அதிமுக சார்பாக நடத்தப்படுகின்ற ஒரு பேரணி, எடப்பாடி அவர்கள் தலைமை தாங்கி செல்கின்ற ஒரு பேரணி அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கெல்லாம் பயங்கர ஏமாற்றம். ஆகையினால அந்த பேரிலேயே அனைவருக்கும் முதல் ஏமாற்றம். இரண்டாவதாக, அந்த பேரணிக்கு ஒரு தீம் மியூசிக் ஒன்று அமைக்கிறாங்க. அந்த மியூசிக்கை நீங்களே கேளுங்க. இப்போ ஒளிபரப்பப்பட்ட இந்த தீம் மியூசிக்கு எங்களுடையது, நாங்கள் மெட்டு போட்டது அப்படின்னு சொல்லி விஜய் கட்சியினுடைய தாவேகா கிளைம் பண்ணது. இது இரண்டாவது குற்றச்சாட்டு. அடுத்ததாக, அவர் அந்த பேரணியை ஆரம்பித்த இடம், பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நடைப்பயணமாக இருந்தாலும் சரி, யாத்திரைகளாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நமக்கு தமிழகத்தின் தென்கோடி குமரிமுனை, ஏறக்குறைய வடக்கு பக்கம் கடைசியில் உள்ளது சென்னை. ஆகையினால அவர்கள் குமரிமுனையில் ஆரம்பித்து சென்னை தலைமையகம் அப்படி அந்த மாதிரி இடங்களில் முடிப்பாங்க. ஆனால் இவர் தென் மாவட்டங்களை தவிர்த்துட்டு கொங்கு மண்டலத்திலிருந்து, அதாவது அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்பதனால் கொங்கு மண்டலத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சோர்வையும் ஒரு ஏமாற்றத்தையும் தென் தமிழக மக்களுக்கு கொடுத்துள்ளது. ஏன்னா எடப்பாடியார் பேரில் மற்றவங்க சொல்கின்ற ஒரு குறை என்னன்னா, இவர் தென் தமிழகத்தை புறக்கணிக்கின்றார் அப்படிங்கிறது தான். இவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவராக இருப்பதால் கொங்கு மண்டலத்தை இவர் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. நாலாவதாக சொல்லப்படுகின்ற காரணம், அது காரணம் மட்டுமல்ல, இவர் அந்த பேரணியில் பேசிய பேச்சு, இதுதான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பேசு பொருளாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது என்னன்னா, இந்து சமய அறநிலைத்துறை பணத்தை எடுத்து, அதாவது கோயிலில் உண்டியல் போடுகின்ற பணத்தை எடுத்து இப்பொழுது உள்ள அரசு கல்லூரிகள் கட்டுகிறது, இது ஒரு சதி அப்படின்னு சொல்றாரு. அதாவது பொதுமக்கள் காணிக்கையாக போடுகின்ற அந்த உண்டியல் பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டுவதை ஒரு சதி அப்படின்னு சொல்றாரு. எதற்காக பழனிசாமி அவர்கள் இப்படி மாறிவிட்டார் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். குரலாற்றும் குரலுக்காக உங்கள் அபுவின் அன்பு வணக்கங்கள். தொடர்ந்து எங்களது சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த வீடியோவுக்கு செல்வோம். உண்டியில போய் பணம் போடுறீங்க, அது அறநிலையத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் விரிவுபடுத்த வேண்டும், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற பழனிசாமி அவர்கள் என்ன நினைச்சு இதை பேச ஆரம்பிச்சாருன்னு தெரியாது. ஆனா சொந்த கட்சியினரே வெறுத்து போகின்ற அளவிற்கு இந்த பேச்சு அமைந்து விட்டது. அதாவது அவர் மக்களை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் போடுகின்ற உண்டியல் காசு, அதாவது கோவில் மராமத்து பணிகளை செய்வதற்காகவும் கோயில் விஸ்தரிப்பு பணிகளை செய்வதற்காகவும் அந்த உண்டியல் போடுகின்றீர்கள். ஆனால் அந்த உண்டியலை எடுத்து இந்த அரசு கல்லூரி கட்டுகின்றது, இது ஒரு சதி வேலை அப்படின்னு பேசுறாரு. ஆனா இந்த டோன் எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவர்களுக்கு நான் சொல்றேன், இந்த டோன் சங்கிகளின் டோன். இது சங் பரிவார் அமைப்புகளும் இந்து முன்னணி அமைப்பினரும் சொன்ன வார்த்தை தான் இது. கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு, அதாவது திமுக அரசு வந்தவுடனேயே 10 கல்லூரிகள் அமைப்பதற்கு, அதாவது இந்து அறநிலையத்துறையின் சார்பாக 10 கல்லூரிகள் அமைக்கிறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கேஸ் போட்டு கடைசியில் 6 கல்லூரிகளுக்கு பர்மிஷன் கொடுத்துருச்சு, கோர்ட்டை பர்மிஷன் கொடுத்துட்டு இன்னொரு 4 கல்லூரிகள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அறங்காவல் குழுவை நியமியுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசு, யாரோட அரசு? எடப்பாடியோட அரசு. அவர் அறங்காவலர்களை நியமிக்கவே இல்லை.
அதனால அறங்காவலர்களை நியமித்துவிட்டு அந்த அறங்காவல் குழுவின் மூலமாக ஒரு ஒப்புதல் பெற்று நீங்கள் கல்லூரிக்கு ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பில் சொல்லிட்டாங்க. அதனால இப்போ தான் இந்த அரசு வந்து அறங்காவல் குழுவை நியமித்து கொண்டிருக்கின்றது. கோவில் பணத்தை எடுத்து அந்த கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒரு வேலைக்கோ அல்லது அதில் ஊழல் செய்தாலோ நாம் இந்த அரசை தட்டி கேட்கலாம். அவர்கள் செய்வது மக்களுடைய பணத்தை, மக்கள் போடுகின்ற உண்டியல் பணத்தை எடுத்து மக்களுக்கே திருப்பி கொடுக்கின்றார்கள். எப்படி? கல்லூரி மூலமா அவர்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பறிவிற்காக ஏழை மாணவர்கள் பணம் கட்டி படிக்க முடியாததுனால, பிரைவேட் கல்லூரிகள் நிறைய இருக்கிறதுனால பணம் கட்டி படிக்க முடியாததுனால அவர்கள் அரசு கல்லூரியையோ அல்லது அரசால் நியமிக்கப்படுகின்ற இதை போல கல்லூரிகளையோ அவர்கள் நாடுகின்றார்கள். இது ஒரு ஏழை மாணவனுக்கு வாழ்வு கொடுக்கின்ற, படிப்பறிவு கொடுக்கின்ற ஒரு திட்டம். இதை கேவலமாக பேசுகிறாரு. ஆனால் இந்த திட்டம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதல்ல. இது பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததிலிருந்தே ஆரம்பித்து பக்தவச்சலம் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் இதே மாதிரி அறநிலையத்துறை மூலமாக கல்லூரியில் கட்டியிருக்கிறாரு. அடுத்ததாக வந்த கலைஞர் அவர்கள் கல்லூரி கட்டியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் அறநிலையத்துறை பணத்தை எடுத்து கல்லூரி கட்டியிருக்காரு. அதுவும் 2 காலேஜ் கட்டியிருக்காரு. அதிமுகவின் தற்போதைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடிக்கு இது தெரியாதா? அவர் கட்சியினர் செய்த, அவர்களுடைய முன்னோடி எம்ஜிஆர் அவர்கள் செய்த இந்த திட்டம், இந்த செயல் அவருக்கு தெரியாதா? அப்ப எம்ஜிஆர் செஞ்சதே தவறுன்னு இவர் சொல்றாரா? அதை மற்றவர்கள் சொன்னா இவர் ஏற்றுக்கொள்வாரா? அவ்வளவுதான். அல்லது இங்குள்ள எம்ஜிஆர் ரசிகர்களோ அல்லது ஏடிஎம்கேயோட தொண்டர்களோ ஏற்றுக்கொள்வார்களா? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல குருவுக்கு அடுத்ததாங்க தெய்வமே இருக்காரு. அதிவீரராம பாண்டியர் அப்படின்னு சொல்றவர் வெற்றி வேர்க்கை என்ற நீதி நூலில் எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏற்கனவே இறைவனுக்கு முன்னால் தான் குரு இருக்கிறாரு. அப்ப இவர் ஏன் வந்து இறைவனுக்கு சமமாக அந்த குருவை கொண்டு போகின்றார் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும். நிச்சயமாக அதற்கு ஒரு அருமையான விளக்கத்தை உபநிடதங்கள் சொல்லுது. என்ன தெரியுங்களா? அம்மா என்பதை ஏன் முதல்ல வச்சாங்க அப்படின்னா, அவள் ஒரு உயிரை இந்த உலகுக்கு கொடுக்கின்றாள். அதனால் அம்மா முதலிடத்தில். குடும்பத்தை வழி நடத்துகின்றார். அதனால் தந்தைக்கு 2ஆம் இடம். மற்றவர்களுக்கு அறிவை புகட்டுகின்றார். அதனால ஆசிரியருக்கு 3ஆம் இடம், குருவுக்கு 3ஆம் இடம். குரு என்பது ஆசிரியர். குரு என்பது மற்ற இந்த சமய குருக்களோ அந்த மாதிரி கிடையாது. குரு என்பது ஆசிரியரை குறிப்பிடுகின்றார்கள். 4ஆவதாக தான் தெய்வம் வச்சிருக்காங்க. என்னடா இது? நாம் வணங்குகின்ற இந்த நாம் ஏற்கனவே சொன்ன மாதா பிதா குரு இவங்க எல்லாருமே தெய்வத்தை தானே வணங்குவாங்க. அந்த தெய்வத்தை 4ஆவதாக வைத்திருக்கின்றார்களே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதை தாங்க அந்த உபநிடதங்கள் ரொம்ப அருமையா சொல்லுது. இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலானவன். அதனாலதான் அவன் கடைசியா ஸ்டெப்பு வந்து எப்படி போகுது கீழே இருந்து அப்படி மாதா பிதா குரு எல்லாருக்கும் மேல தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால படிப்பு அவ்வளவு ஒரு முக்கியமானது. அன்ன சத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாதிலும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு புரட்சி கவி பாரதி சொல்றான். அதாவது அன்னதானம் அமைப்பது முக்கியமல்ல, கோயில் கட்டுவது முக்கியமல்ல, இதையெல்லாம் விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், ஒரு ஏழை பையனுக்கு எழுத்தறிவு சொல்லிக் கொடுக்கறது தான் வந்து மிக சிறந்தது, இதையெல்லாம் விட சால சிறந்தது, அதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்றான். அப்போ பாருங்க, இது வந்து எடப்பாடியாருக்கோ இல்லை எடப்பாடியாருக்கு எழுதி கொடுத்தவருக்கு தெரியாதா? இது அதிலும் ஒருபடி மேலே போய் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, அதாவது படிப்பது நல்லது, அதில் பிச்சை எடுத்தாவது படி அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்றாங்க. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்றாரு. அதாவது ஒருவன் இந்த பிறவியில் கற்றுக்கொண்ட கல்வி அவனது 7 பிறவிக்கும் அவனை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை,
ஒருவனுக்கு அழிவில்லாத செல்வம் அவன் கற்ற கல்விதான் அப்படின்னு தான் திருவள்ளுவர் சொல்றாரு. இதையெல்லாம் உணர்ந்து பார்த்து சங்கிகளின் குரலாக ஒலிக்காமல் இனிமேலாவது அந்த எடப்பாடியார் இது மாதிரி பேச்சுகளை மாற்றிக்கொள்வார் என்று நம்புவோம். அதாவது சங்கிகள் தாங்க சாதாரண கீழ்மட்டத்தில் உள்ளவர்களை படிக்கவே விடுவதில்லை. அவங்க படித்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் எப்போதுமே அந்த சங்கிகளுக்கு உண்டு. அதனால தான் தீட்டு என்றான் முன்பு, நீட்டு அப்படிங்கிறான் இப்போ. எப்படியும் இவன் படிப்பை கெடுக்கணும். முன்னாடி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அவனை பள்ளிக்குள்ளே விடக்கூடாது, அவனை பள்ளிக்குள்ளே விட்டோம்னா அதை தீட்டு, நாம் சொல்லிக் கொடுத்தாலும் அந்த தீட்டு ஒட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீட்டுன்னு சொல்லி நம்மளது மாணவர்கள் மருத்துவ படிப்பிற்கு செல்வதையெல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அந்த சங்கிகளுடைய வேலை. அடுத்தது சங்கிகள் முதற்கொண்டு எடப்பாடியை முதற்கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டியது பள்ளி என்றால் என்ன. பள்ளி என்றால் இறைவன் வாழும் இடம், அதாவது கோயில். பள்ளிங்கிறதும் கோயிலும் ஒன்று தான். அதற்காகத்தான் பள்ளி அறை, கடவுள் பள்ளி கொண்டான், பள்ளியில் வீற்றிருக்கும் பகலவனே, திருப்பள்ளி எழுச்சி, இப்படின்னு கடவுளை பற்றி அந்த தெய்வத்தை அந்த கோயிலில் இருந்து எழுந்து வருவது, கோயிலில் அமர்வது, அவற்றையுமே பள்ளி பள்ளி என்று அழைத்தோம். அதே போல இஸ்லாமியர்களும் அவர்கள் தொழுகை நடத்தும் அந்த புனித இடத்தை பள்ளி வாசல் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆக மொத்தம் பள்ளி என்பது கடவுள் வாழும் இடம். ஆகையினால ஒருவனுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது அந்த கல்லூரியும் சரி பள்ளியும் சரி, அது கடவுள் வாழ்கின்ற இடம். அதை எதிலிருந்து செஞ்சாலும் சரி நல்ல செயல் தான். அதை யாரும் தடுக்கவும் முடியாது, தடுப்பதற்கான சட்டங்களும் கிடையாது. ஏன் இந்த தென் தமிழக மக்கள் எடப்பாடியார் கோவையிலிருந்து, அதாவது கொங்கு மண்டலத்திலிருந்து அந்த பயணத்தை ஆரம்பிப்பதற்கு வருத்தப்படுகிறார்கள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. அவர் எங்கேருந்து வேண்டாலும் ஆரம்பிக்கட்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தென் தமிழகம் என்பது எம்ஜிஆர்னாலையும் ஜெயலலிதானாலையும் கட்டி காக்கப்பட்ட தொகுதிகள். அங்கே சட்டசபை தொகுதி 60 தொகுதிகள் இருக்கு. அந்த சட்டசபை தொகுதிகளை ஒன்றை கூட இழந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்கள். அதே போல பாராளுமன்ற தொகுதி 10 தொகுதி இருக்கு. அதனால தென் தமிழகத்திற்கு எப்பொழுதுமே அவர்கள் முதலிடம் கொடுப்பார்கள். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கொங்கு மண்டலத்தை ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் 67 தொகுதிகள் இருக்கின்றன. இதை 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க 44 தொகுதியை வென்றெடுத்தாங்க. அதே நம்பிக்கை தான் இப்பொழுதும் எடப்பாடியாருக்கு. தென் தமிழகம் நமக்கு கை கொடுக்காவிட்டாலும் கொங்கு மண்டலத்தை வைத்து நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர் நினைக்கிறார். இது பாமக போன்று ஜாதி கட்சியை வைத்துள்ளவர்கள் இதை அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா பாமக பாருங்க, வட தமிழகத்தை தவிர வேற எங்கேயும் போட்டியிட மாட்டாங்க, வட தமிழகத்தில் மட்டும்தான் போட்டியிடுவாங்க. ஆனால் ஏடிஎம்கேங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி, அனைத்து ஜாதியினரையும் உள்ளடக்கிய கட்சி, ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி. ஆகையினால எனக்கு இந்த பகுதி மட்டும் போதும், அந்த பகுதி மட்டும் போதும் என்று நினைக்காமல், அதில் உள்ள ஒரு பொதுச் செயலாளரை கொங்கு மண்டலத்தை மட்டுமே ஃபோக்கஸ் செய்து கொண்டு தென் மண்டலம், அதாவது முக்குளத்தர் வாழும் தொகுதியினை அவர் கண்டும் காணாமல் விட்டால் கடைசியில் அவர்களும் எலெக்ஷன் சமயத்தில் கண்டும் காணாமல் விட்டு விடுவார்கள். இதனால் பாதிக்கப் போவது உங்களுடைய கட்சியும், குறிப்பாக அண்ணன் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி போன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய ஓட்டு வங்கி மிக மிக சொற்பமாக போய்விடும், மிகவும் கீழிறங்கிவிடும். அதையும் கருத்தில் கொண்டு எடப்பாடியார் அவர்கள் செயல்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். எனவே எடப்பாடியார் அவர்களே, நீங்கள் எந்த கட்சியோட வேணாலும் கூட்டு வச்சுக்கோங்க, ஆனால் பிஜேபி ஒரு மக்கள் விரோத கட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களோட நீங்கள் பிஜேபியில் இருக்க வரைக்கும் இன்னும் எத்தனை முறை நீங்களாக கூவிக்கொண்டாலும் மற்ற கட்சிகள் உங்களுடன் கூட்டணி வருவதற்கு யோசிக்கத்தான் செய்வார்கள். அதனால தான் இத்தனை மாசமாக யாருமே பிடி கொடுக்காம ஒதுங்கி போய்கொண்டே இருக்கின்றார்கள். ஆகையினால் இனிமேலாவது சங்கிகளின் குரலாக நீங்கள் ஒழிக்காமல் உங்கள் சொந்த சிந்தனையில் செயல்படுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும்